ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி உண்ணியப்பம் ரெசிபி போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் கார்த்திகை அப்பம். அது எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுக்கலாம். அதை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. அதை நல்லா அலசிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு திரும்ப தண்ணி புதுசாக ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். இதை அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஊற வச்சு அரைக்காமல் அப்படியே டேரெக்டாக அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சா போதும். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பச்சரிசி எடுத்துக்கலாம். அதனால் தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்க பச்சரிசி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நான் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வாழைப்பழமும் எடுத்துக்கலாம். சின்ன சைஸாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போ இதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வாழைப்பழம் ஆட் பண்ண பின்னாடி 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் இன்னொன்று வேணும்னா கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுக்கு பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் துருவன தேங்காய் 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லமை நல்லா சலடையை வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துடும் வெளியில். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். பிகாஸ் நம்ம வெல்லம் ஆட் பண்ணதுனால அதிலே தண்ணி கொஞ்சம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு வேணும்னா எள்ளை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேங்காவை நெய்யில் வறுத்து கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். இப்போ பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு போட்டால் போதும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா நீங்கள் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா பீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நல்லா குழிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றி விட்டுட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக மேலே எந்திரிச்சு வரும். எண்ணெயை வச்சு இந்த மாதிரி மேலே தெளிச்சு விட்டுக்கோங்க. ஆயில் வச்சு இந்த மாதிரி மேலே தெளிச்சு விட்டுட்டே இருந்தால் தான் ஈவனாக நம்மளுக்கு அப்படியே பொங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா போண்டா மாதிரி நல்லா பஃப்னு வந்துருச்சு. இது ஒன் சைடு நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பின்னாடி 2 சைடு திருப்பி போட்டுக்கோங்க. பேன் சின்னதாக இருந்துச்சுன்னா 1 மட்டும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பேன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2, 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு பபிள்ஸ் கொஞ்சம் அடங்கின பின்னாடி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும் உங்களுக்கு. இப்போ எல்லா அப்பமும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குன்னு. இது 2 இப்படி பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான கார்த்திகை ஸ்பெஷல் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.